salient features of the Indian Constitution. இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சிறப்பம்சம் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப யூனிக்கானது. மற்ற கண்ட்ரியுடைய கான்ஸ்டியூஷனை கம்பேர் பண்ணும்போது நம்மளது யூனிக்கானது. நம்ம கான்ஸ்டியூஷன் 1949 அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்தோன்னா 7th 42nd 44th அப்படின்னு நிறைய பண்ணாங்க. அமெண்ட்மெண்ட் மூலிமா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஆக்ட் வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரப்பட்டது. இதில் பர்டிகுலராக சொல்லப்போனால் கேசவானந்த பாரதி கேஸ் 1973 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரூல் கொண்டு வராங்க. எப்படின்னா கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அது வந்து பார்லிமெண்ட்டால் மாற்ற முடியாது அப்படிங்கிறத ஆர்டிகல் 368 சொல்லியிருந்தாங்க. 17 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிப்போம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னா லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இன்னொன்று அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எக்ஸாம்பிள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கிறதுலையே லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ரொம்பவே பெருசு. வேர்ல்டுலேயே ரொம்ப தெளிவாக எலாபரேட்டாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில். 1949 கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணும்போது நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ரியாம்பிள் 395 ஆர்டிகல்ஸ், அது 22 பார்ட்ஸாக பிரித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது. இப்போ வந்து ப்ரியாம்பிள் இருக்குது, 465 ப்ளஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. 1951 இருந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தோன்னா ஒரு சில ஆர்டிகல்ஸு டெலீட் பண்ணியிருக்காங்க. 7th பார்ட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க. 4 பார்ட்ஸ் 4 ஷெட்யூல்ஸ் புதுசாக ஆட் செய்யப்பட்டிருக்கு. வேறு எந்த கான்ஸ்டியூஷனுமே இவ்வளோ ஷெட்யூல்ஸ் ஆர்டிகல்ஸ் இல்லை. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஏன் இவ்வளோ பெருசாக எலிஃபண்ட் சைஸில் பெருசாக இருக்குன்னா 4 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர். நம்மளுடைய கண்ட்ரி பார்த்தோன்னா பறந்து விரிந்து இருக்குது. ரொம்பவே பெரிய கண்ட்ரி. ஸோ அதனால் அது வந்து ஒரு ரீசன். செகண்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர். நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டது. அதனால் அது ரொம்ப பெருசு. அடுத்து நம்ம சிங்கிள் கான்ஸ்டியூஷன். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரே கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. அப்போ ஜம்மு காஷ்மீருக்கு தவிர இருந்தது, இப்போ அதுக்கும் சேர்த்து தான். அடுத்து 4th ஃபேக்டர் டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லுமினரிஸ் இன் த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. அதிமேதாவிகள் நிறைய பேர் நம்மளுடைய அசம்பிளியில் இருந்தாங்க. அதனாலேயுமே கூட நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து இவ்வளோ லென்த்தியஸ்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒர்க் ஆகணும் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் எக்ஸ்பிளைன் செய்யப்பட்டிருக்கு. ரீசண்டாக வர டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் வந்து அதை வந்து லெஜிஸ்லேட்டிவ்ஸ் கிட்ட விட்டுட்டாங்க. பட் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் எல்லாமே டீட்டெயில்டாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு ரீசன். சரி, செகண்ட் ஃபீச்சர் என்னென்னா ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் அதர் கண்ட்ரிஸ். மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்து தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எல்லா கண்ட்ரியில் இருந்தும் வேர்ல்டில் இருக்க மற்ற கான்ஸ்டியூஷன்லேருந்து ரேன்சாக்கிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதாவது சூறையாடி கொண்டு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அம்பேத்கர் அவர்களே சொல்கிறாரு ப்ரௌடாக. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தோன்னா ஃபிலாசபிக்கல் பார்ட்டு, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி இதெல்லாம் இருக்க ஃபிலாசபிக்கல் பார்ட் வந்து அமெரிக்கன் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டு பார்த்தோன்னா கேபினெட், கவர்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மற்ற எந்த கண்ட்ரீஸ்லேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கணும். கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, யூஎஸ்எஸ்ஆர், ஃப்ரான்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஜப்பான் இங்கே இருந்தெல்லாம் கூட நம்ம கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பாதிக்கு மேலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தோன்னா ஃபெடரல் ஸ்கீம், ஜுடிஷியரி, கவர்னன்ஸ், எமர்ஜென்சி பவர்ஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 தான் எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சரி, தேர்ட் ஃபீச்சர்
blend ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. கான்ஸ்டியூஷனை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ரிஜிடு, இன்னொன்று ஃப்ளெக்சிபிள். ஸ்டிஃபாக திடமாக இருந்துச்சுன்னா ரிஜிடு சொல்கிறோம். ஃப்ளெக்சிபிள்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கறது, ஈஸியாக இருக்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி. ரிஜிட் கான்ஸ்டியூஷன் ஏன் சொல்கிறோன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் மாதிரியே இருக்கா. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டோன்னா அங்கே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா அங்கே அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா நார்மல் ஆர்டினரி லா மாதிரி பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள், ரெண்டுமே கிடையாது, போத் கலவையாக இருக்கும். ஆர்டிகல் 368 2 டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஒரு ப்ரொவிஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணணும். அதாவது 2/3 மெம்பர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கணும் பார்லிமெண்ட்டில். அதில் 50% மேலே மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணோம். அப்போ அந்த ப்ரொவிஷனை பாஸ் பண்ணிடலாம், அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம். ரெண்டாவது டைப் எப்படின்னா, நம்ம பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் ப்ரூஃப் பண்ணோம், ப்ளஸ் இந்தியாவில் இருக்க டோட்டல் ஸ்டேட்ஸில் பாதி ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுடைய அக்செப்டன்ஸை கொடுத்தா தான் அவங்களால அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும். அதே மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டி கொண்டு வந்து கூட ஒரு லாவை கொண்டு வரலாம். அது வந்து ஆர்டிகல் 368 வராது. ஓகே, 4th ஃபீச்சர் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் சிஸ்டம்ங்கிறது கூட்டாட்சி முறை. நம்மளுடைய கவர்மெண்ட் அப்படி தான் ரன் பண்ணுறோம். இதில் இருக்க யூஸ்வலாக ஃபீச்சர்ஸ் வந்து 2 கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லப்படுற 2 கவர்மெண்ட்ஸ், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், ஸ்டேட் சென்ட்ரல் அவங்களுடைய பவர் டிவிஷன், அடுத்து இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, அப்புறம் பை கேமரலிசம். இண்டிபெண்ட் ஜுடிஷியரினா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படும், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் செயல்படும். பை கேமரலிசம்னா அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் சொல்லப்படுற லோக்சபா ராஜ்யசபா, இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். யூஸ்வலான ஃபீச்சர்ஸ் போக சில ஒற்றுமை இருக்கிற ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்களேன், சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஹோல் இந்தியாவுக்குமே ஒரே கான்ஸ்டியூஷன் தான், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஹோல் இந்தியாவுக்குமே. அப்புறம் ஸ்டேட் கவர்னரை வந்து சென்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஆல் இந்தியா சர்வீஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய ஒற்றுமையான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் ஆர்டிகல் 1 இந்தியா ஆஸ் அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் 2 விஷயம் வலியுறுத்தியிருப்பாங்க. என்னென்னா, ஒன்று ஸ்டேட்ஸை அக்ரி பண்ணி இந்தியன் ஃபெடரேஷன் உருவாகலன்னு சொல்லியிருப்பாங்க. செகண்டு, எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே ஃபெடரேஷன்லேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபீச்சரை பேஸ் பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூஷனை நிறைய விதமாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதில் பார்த்தோன்னா KCDA சொல்லப்படுற பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா, குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பாதி தான் கூட்டாட்சி முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோரிஸ் ஜான்சன் சொல்கிறவர் பேரம் பேசுகிற ஒரு கூட்டாட்சி முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் ஆஸ்டின் என்றவர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐவர் ஜென்னிங்ஸ் அவங்க வந்து ஃபெடரலிசம் வித் த சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, 5th ஃபீச்சர் அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது கான்ஸ்டியூஷனில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம், வேறு எதையும் எடுத்துக்கல. பார்லிமெண்ட்ரி சிஸ்டமுக்கும் பிரசிடென்ஷியல் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கணுன்னா, பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ் 2 பேரும் ஒத்துமையாக இருந்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. வேரியஸ் பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் பார்த்தோன்னா பவர்ஸை வந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ்க்கு பிரித்து கொடுத்துருவாங்க. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அது வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் சொல்கிறோம். இங்கிலாந்தில் ஃபாலோ பண்ணுற ஒரு பார்லிமெண்ட்ரி மாடல். அது இந்தியாவில் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். நாமினலுங்கிறது பிரசிடெண்ட்டை சொல்கிறோம், ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸுங்கிறது கேபினெட் மினிஸ்டர்ஸ், அவங்களுடைய ஹெட்டு பிரைம் மினிஸ்டர், இவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். செகண்ட், மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். அதாவது நமக்கே நல்லா தெரியும், மெஜாரிட்டி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ரூல் தான் பார்லிமெண்ட்டில் இருக்கும். தேர்டு, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் தான் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. ஃபோர்த்து, மினிஸ்டர்ஸ்க்கு அங்கே மெம்பர்ஷிப் இருக்கும் லெஜிஸ்லேச்சரில். அடுத்து 5th, சென்டரில் லீடர்ஷிப் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருக்கும், ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருக்கும் லீடர்ஷிப். ஃபைனலாக டிசல்யூஷன் ஆஃப் லோவர் ஹவுஸ், அசம்பிளியை வந்து எப்போ வேணாலும் அவங்க கலைச்சிடலாம். இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்துக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்தியன் ஸ்டேட்டுடைய ஹெட் வந்து ஒரு எலெக்டட் பீப்புள் தான் ஹெட்டாக இருப்பார். வேரியஸ் பிரிட்டிஷ் ஸ்டேட்டில் பார்த்தோன்னா ஹெரிடிட்டி ஹெட்டாக இருப்பாங்க, அதாவது தலைமுறையாக ஹெட்டாக இருப்பாங்க.
இதுலேருந்தே நல்லா தெரியுது நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு மெத்தட் ஆஃப் கவர்மெண்ட் கூட சொல்லலாம். அவருக்கு தான் நிறைய பவர். அடுத்து சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நம்ம பிரிட்டிஷ்கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணோம். ஆனால் போத் ஆர் நாட் சேம், சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜுடிஷியல் சுப்ரீமசி வந்து நம்ம அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வாங்கி அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுலேயும் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தோன்னா ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒரு லா கொண்டு வரோன்னா இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ப்ரொசீஜரோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ண ஒரு லாவை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. பார்லிமெண்ட் வந்து புது சட்ட திருத்தம்லாம் அவங்க கொண்டு வரலாம், அவங்ககிட்ட இருக்க கான்ஸ்டியூஷன் பவரை வச்சுட்டு அவங்களுது. ஓகேவா, இதுதான் டிஃப்ரென்ஸு. அடுத்து நெக்ஸ்ட் ஃபீச்சர் இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து கான்ஸ்டியூஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டெகிரேட்டடாகவும் கொடுத்துருக்காங்க. ஜுடிஷியல் சிஸ்டம்னாலே நமக்கு சுப்ரீம் கோர்ட் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம். சுப்ரீம் கோர்ட் வந்து டாப் லெவலில் இருக்குது, அது கீழே ஹை கோர்ட் இருக்கும் ஸ்டேட் லெவலில், அது கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா இன்டெகிரேட்டடாக இருக்கும். அதே சமயம் இதெல்லாம் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் யூஎஸ்ஏல பார்த்தோன்னா ஸ்டேட் லாஸ்லாம் வந்து ஸ்டேட் ஜுடிஷியரி பார்த்துக்கும், ஃபெடரல் லாஸ்லாம் வந்து ஃபெடரல் ஜுடிஷியரி பார்த்துக்கும். கான்ஸ்டியூஷன் பார்த்தோன்னா ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு செக்யூரிட்டி, அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து இந்தியாவுடைய டோட்டல் கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து தான் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து 9th ஃபீச்சர் என்னென்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பிஆர் அம்பேத்கர் அவர்கள் டிபிஎஸ்பியை, அதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய நாவல் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்ட் 4ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டிபிஎஸ்பி வந்து 3 கேட்டகரியை பிரிச்சிருப்பாங்க. ஒன்று சோஷியலிஸ்டிக், நெக்ஸ்ட் வந்து காந்தியன், அடுத்து வந்து லிபரல் இன்டெலெக்சுவல். இதை பற்றி நம்ம டிபிஎஸ்பி வீடியோ பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, பொது நலத்துக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் டிபிஎஸ்பி. இந்த டிபிஎஸ்பியில் இருந்து அந்தந்த ஸ்டேட் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த எடுத்து லாவாக மேக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தில் வந்து மது விலக்கு கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க. இது டிபிஎஸ்பி மது விலக்கு கொண்டு வரதை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதை குஜராத் கவர்மெண்ட்டு அதை லாவாக மேக் பண்ணிட்டாங்க. ஸோ டிபிஎஸ்பியில் இருக்கிறத வந்து ஒரு ரியல் ஃபோர்ஸு கொண்டு வரணும்னா அது பப்ளிக் கிட்ட தான் இருக்குது அந்த பவர். பப்ளிக் கோஆப்ரேஷன் தான் அதை லாவாக மேக் பண்ணிக்க முடியும். மினர்வா மில்ஸ் ஸ்கேல்ஸ் 1980 நடந்தது. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவுபடுத்தினாங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னால் என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 8th ஃபீச்சர் என்னென்னு பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3ல் வருது. இதில் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பேசிக்காக நமக்கு அடிப்படையாக இருக்க உரிமைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14 18 வரலும் இருக்கும். செகண்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல் 19 22 வரலும் இருக்கும். தேர்ட் வந்து ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆர்டிகல் 23 24, அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, மனித விற்பனையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 23 24. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ஆர்டிகல் 25 28. எந்த ரிலீஜன் வேணால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்றது ஆர்டிகல் 25 28 வரலும் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கல்ச்சுரல், நெக்ஸ்ட்டு ஓகே, ஹியூமன் டிராஃபிக்கிங் தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அடுத்து 25 28 வரலும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அடுத்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 29 30 வரலும் இருக்குது. அதாவது கல்ச்சுரல் ரைட்ஸ். ஃபைனலாக வந்து ரைட்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ஆர்டிகல் 32 சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு சொன்ன 5 உரிமைகளில் ஏதாவது ஒன்று வயலேட் ஆனால் கூட நம்ம கடைசியாக இருக்க இந்த ஆர்டிகல் 32 படி நம்மளுடைய உரிமையை திரும்பியும் நிலைநிறுத்திக்கலாம். அடிப்படை உரிமைகள் நம்மக்கிட்ட இருந்து போச்சுன்னா நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்லேயே போயிட்டு மனு தாக்கல் பண்ணலாம், ரிட் இஷ்யூ பண்ணலாம். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன்,
செட்ரியோரை, கோ வரண்டோ இது போல் பிரிட் இஷ்யூ பண்ணலாம். ஹேபியஸ் கார்பஸ்னால் நமக்கு தெரியும், அதாவது ஆட்கொணர்வு. அதாவது ஒரு பர்சனை யாராவது டிடென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்கள கொண்டு வந்து நிறுத்தணும். மேண்டமஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை ஒரு பர்சனை செய்ய வைக்கிறது. அடுத்து ப்ராஹிபிஷன்னா பர்டிகுலர் ஒர்க்கை அவங்க செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறது. சுப்ரீம் கோர்ட் வந்து லோவர் கோர்ட்டை வந்து ப்ராஹிபிஷன் போடுவாங்க, இந்த ஒர்க்கை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறுத்துவாங்க. செட்ரியோரேனா ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க ஒர்க்கை அடுத்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட்டை பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா எடுத்து சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து நடத்தும். இல்லைனா அது போல் மாற்றி எடுத்து நடத்தின வழக்கை செல்லாதுன்னு கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டோம். அடுத்து கோ வரண்டோ. இது வந்து ஏதாவது ஒருத்தர் ஒரு பொசிஷனில் தகுதி இல்லாதவங்க அங்கே இருந்தாங்கன்னா அவங்க மேலே கோ வரண்டோ கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸப்ட் சில ரைட்ஸை மட்டும் தவிர. ஆர்டிகல் 20, 21 தவிர மற்றதெல்லாம் அதை சஸ்பெண்ட் பண்ணலாம். நேஷ்னல் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கூட இதை போல் ரைட்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தி வைக்கவே முடியாது. அடுத்ததாக வந்து 10th ஃபீச்சர் பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை ஒரிஜினலாக ஃப்ரேம் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நமக்கு இல்லவே இல்லை. அதில் 1975லேருந்து 77 பீரியடில் ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சி நடந்தது, இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில். அப்போ தான் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976ன்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் படி இது கொண்டு வரப்பட்டது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002ல் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணாங்க. பார்ட் 4A ஸ்பெசிஃபை பண்ணது 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கான்ஸ்டியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம் அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், சாவரனிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும், யூனிட்டி, இன்டெக்ரிட்டி, பிரதர்ஹுட் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக கொண்டு வந்திருந்தாங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் ஒரு டிபிஎஸ்பி மாதிரி தான். ஏன்னா வழக்கு போட்டு அதை நிலைநிறுத்த முடியாது. ஓகே, அடுத்து 11th ஃபீச்சர் செக்குலர் ஸ்டேட். இந்தியா வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட்டு, மத சார்பற்ற கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி எந்த ஒரு ரிலீஜனுமே நம்ம அஃபிஷியல் ரிலீஜன் நம்ம கண்ட்ரிக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. வேர்ல்டு வந்து இந்த வேர்டு செக்குலருங்கிறது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி ஆட் பண்ணியிருக்கோம். ஆர்டிகல் 14, 15, 16, 25, 26, 27, 28, 29, 30 அண்டு 44 இது எல்லாமே வந்து செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஆர்டிகல்ஸ் தான். இது எல்லாமே நம்ம எல்லா ரிலீஜனுக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் தான் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ரிலீஜனை பேஸ் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து சீட்ஸை அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை அபாலிஷ் பண்ணிட்டோம். டெம்பரவரியாக ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்த ஃபீச்சர் 12th ஃபீச்சர் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷன், லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இதுக்கெலாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மெத்தடில் தான் அடாப்ட் பண்ணிக்கிறோம். இது என்ன மெத்தட் பார்த்தோன்னா, ஓட்டுரிமை பார்த்தோன்னா எல்லாருக்குமே இருக்கும், எல்லா சிட்டிசனுக்குமே ஓட்டுரிமை இருக்குது. 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லா சிட்டிசனுக்குமே இருக்குது. எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. கேஸ்ட்டோ, ரிலீஜனோ, செக்ஸோ, இவங்க படித்தவங்களா இல்லையா, பணக்காரங்களா இல்லையா, இதை மாதிரி எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் எல்லாருக்குமே ஓட்டுரிமை இருக்குதுன்னு கொண்டு வந்தாங்க. 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988 தான் ஓட்டுரிமை வந்து 21 இயர்ஸாக இருந்தது அப்போ, அதுக்கு முன்னால். அதுக்கப்புறம் அதை குறைச்சி 18 கொண்டு வந்தாங்க. கான்ஸ்டியூஷன் எழுதினவங்களுக்கு இது ஒரு போல்டான எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் ஒரு ஹைலி ரிமார்க்கபிள் திங்காகவும் இருந்தது. ஏன்னா அந்த டைமில் இந்தியா ஒரு வேஸ்டான கண்ட்ரி, ஹியூஜ் பாப்புலேஷன் இருந்தது, பாவர்ட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தது, சோஷியல் இன்இக்வாலிட்டி இருந்தது, இல்லிட்ரஸி ரேட் ரொம்ப இருந்தது, படித்தவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இந்த டைமில் ஒரு போல்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இதை மாதிரி ஓட்டுரிமை எல்லா மக்களுக்கும் கொடுத்ததால மக்கள் வந்து தங்களை வந்து ரொம்பவே ப்ரெஸ்டீஜியாக ஃபீல் பண்ணிட்டாங்க. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கிடச்சிது, ப்ரெஸ்டீஜியஸாகவும் அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோன்னா ஒரு ஃபெடரல் சிஸ்டம், அதில் டியூவல் பாலிட்டி, சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு 2 கவர்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் பார்த்தோன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அது வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப். இது வந்து யூஎஸ்சில் பார்த்தோன்னா
அவங்க கண்ட்ரி யூஎஸ்ஏக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். அப்புறம் அவங்களுடைய எந்த ப்ராவின்ஸில் இருக்காங்க அந்த மாகாணத்துக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆனால் நம்ம கண்ட்ரியில் நமக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இருக்கும். நோ டிஸ்கிரிமினேஷன். பாகுபாடு இல்லாமல் இருந்தால் கூட நம்ம நாட்டில் இப்போவும் சில கம்யூனியல் கிளாஷ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ரியாட்ஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. கேஸ்ட் வார்ஸ், லிங்குஸ்டிக் கிளாஷஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, 14th ஃபீச்சர் போயிடலாம். இண்டிபெண்ட் பாடிஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி ஆர்கன்ஸ் மட்டும் உருவாக்காமல் இண்டிபெண்ட் பாடிஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன். இவங்க தான் வந்து நம்மளுடைய மொத்த பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணுறவங்க. செகண்ட் பார்த்தோன்னா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து சிஏஜி, கவர்மெண்ட்டுடைய வரவு செலவு கணக்கெலாம் பார்த்துட்ருக்காங்க. இவங்க தான். தேர்டு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், பிரசிடென்ட்டுக்கு பர்சனல் அட்வைசராக இருக்கவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதெல்லாம் இவங்க தான். ஃபோர்த்து, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்க வந்து ஸ்டேட்டில் இருக்க கவர்னர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்டேட் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் பாடிஸுடைய செக்யூரிட்டி, அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணோம், இது அவங்க எக்ஸ்பென்சிவ், இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து தான் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து 15th ஃபீச்சர், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அவசர கால ஏற்பாடுகள். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பற்றி ரொம்பவே எலாபரேட்டாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் சுப்ரீம் பவர் இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது. அவர் நம்மளுடைய சாவர்னிட்டி, இன்டெக்ரிட்டி, கண்ட்ரி செக்யூரிட்டி எல்லாத்தையுமே அவர் தான் பாதுகாக்கணும். கான்ஸ்டியூஷன் வந்து 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி. யாராவது நம்ம மேலே வந்து வார் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க. அப்படின்னா யாராவது வெளிநாட்டவர்கள் வந்து ஆக்கிரமிக்க வராங்க, அப்போ வந்து இதை கொண்டு வருவாங்க. உள்நாட்டு கிளர்ச்சிகள் எதாவது நடந்துச்சுன்னா அப்போ கொண்டு வருவாங்க. இது எல்லாத்துலேயுமே ஆர்டிகல் 352 சொல்லியிருக்காங்க இது எல்லாமே. அடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி. இது வந்து பிரசிடென்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும் ஸ்டேட்டு. ஆர்டிகல் 356 365 சொல்லியிருக்காங்க. தேர்டு, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாத டைமில் இந்த எமர்ஜென்சி கொண்டு வாங்க. இது ஆர்டிகல் 360 சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எல்லா பவரும் போயிடும். ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட எந்த பவருமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்ஃபுல்லாக ஆகிடுவாங்க, ஆல் பவர்ஃபுல். அடுத்து 16th ஃபீச்சர் பார்த்தோன்னா 3 டயர் கவர்மெண்ட்டு. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 1992 சென்டர் ஸ்டேட், அது வரலும் சென்டர் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பவர் இருந்தது. ஆனால் அந்த 1992 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் கொண்டு வந்த பிறகு லோக்கல் கவர்மெண்ட் ஒன்று வந்தது புதுசாக. அதுதான் 3rd டயர் ஆஃப் கவர்மெண்ட் சொன்னாங்க. வேர்ல்டில் எந்த கான்ஸ்டியூஷன்லையுமே இதே மாதிரி 3rd டயர் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது, நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா, பஞ்சாயத்ஸ் முறை, கிராமங்களுக்கு பஞ்சாயத்து முறையை கொண்டு வந்தாங்க, ரூரல் லோக்கல் கவர்மெண்ட். அது வந்து பார்ட் 9 ஷெட்யூல் 11 ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 வந்து நகரங்களுக்கெல்லாம் முனிசிபாலிட்டின்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுதான் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். ஓகேவா? பார்ட் 9A ஷெட்யூல் 12 ஆட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக 17th ஃபீச்சர், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சமுதாயங்கள். கூட்டுறவு சமுதாயங்கிறது 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2011 பாஸ் பண்ணாங்க. இதன் மூலிமா 3 சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்று ஆர்டிகல் 19. இதன் மூலிமா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஆர்டிகல் 43B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு டிபிஎஸ்பியில் ஆட் பண்ணாங்க. அடுத்து தேர்டு என்னென்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்ட் 9B ஆட் பண்ணியிருந்தாங்க கான்ஸ்டியூஷனில். இது ஆர்டிகல் 243ZHலேருந்து 243ZT வரலும் இருந்துச்சு இந்த ஆர்டிக்கல். இது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்ததால் பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் ரொம்ப ஈஸியாக இது வந்து ஒரு லாவை கொண்டு வந்துட்டாங்க. ஃபைனலாக கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டியூஷனும் பார்த்துடலாம். கான்ஸ்டியூஷனை வந்து எப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா, இது ஒரு பாரோடு கான்ஸ்டியூஷன், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1935 கார்பன் காப்பி, இது ஒரு இந்தியன் ஆன்டி இண்டியனாக இருக்குது. ஃபோர்த் வந்து இது வந்து அன்காந்தியன், ஆமாம் அன்காந்தியன் பிரின்சிபல்ஸாக இருக்குது, கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ரொம்பவே எலிஃபண்ட் சைஸில் இருக்குது கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்தோன்னா லாயர்ஸ் பேரடைஸாக இருக்குது, லாயர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனை வடிவமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ.